கொண்டு இயேசுவுக்கு ஆறுதலாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். எதையும் தாங்கும் இதயம் உள்ளவராய் நின்று கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவைப் போல் தந்தையிடம் மன்றாடிக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவைப் போல் பகைவர்களை மன்னிக்கும்படியாக தந்தையிடம் மன்றாடிக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை தந்தை உம்மிடம் பலியாக கையளித்து கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை நான், உம் திருவுளமே நிறைவேறட்டும் என்று உம்மிடம் வேண்டிக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தந்தையாலும் கைவிடப்பட்டு தொங்கிய இயேசுவுக்காக மன்றாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் இறப்பு நேரத்தில் இயேசுவுடன் இணைந்து கல்வாரி பலி செலுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். சிலுவையை சுமந்து இறப்பினை வென்று வா என்று கூடவே வந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் பாடுகளின் பாதையில் கூடவே துணையாயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு தரையில் வீழ்ந்த போது உதவிட முடியாமல் தவித்த மறைநூல் மாதாவுக்காக
பொழுது தம் இதய வலியை தாங்கிக் கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை ஆடை இழக்கச் செய்த பொழுது தாங்க முடியாத அவமானத்தை தாங்கிக் கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அப்பா தந்தையே ஆமேன் என்று மட்டும் அர்ப்பணித்துக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இரு கள்வர்களுள் ஒருவர் இயேசுவை பழித்த பொழுது கடிந்துரைக்காமல் அமைதி காத்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். என் தூய மகனுக்கு இப்படி செய்கிறீர்களே என்று அரற்றாமல் மனம் தளராது அமைதியாக நின்று கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். பாவிகளாகிய எங்களுக்காக எங்கள் இறப்பு நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். மாதிரியாக சிலுவையடியில் நின்று மன்றாடிக் கொண்டிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை கூடவே இருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். இறந்த இயேசுவை மடியில் கிடத்தி இறப்பு முடிவல்ல என்ற நம்பிக்கையோடிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, பாடுகள் இல்லாத மனிதரில்லை, சிக்கல் இல்லாத நாள்களும் இல்லை. எம் வாழ்வில் நேரிடும் துன்பங்கள் சில எம் பாவங்களால் தான் என்றாலும் சோர்ந்து விடுகிறோம். ஏன் எனக்கு இந்த பாடுகள், இந்த பாடுகளை தடுத்திருக்க கூடாதா என்று புலம்புகிறோம். ஆனால் நாங்கள் நேர்மையாளர்களாக வாழ்ந்து உமக்காக துன்புறுவதும் பிறருக்காக மன்றாடுவதுமே எங்களிடம் எதிர்பார்க்கிறீர். அதனை அன்னை மரியாளில் காண்கிறோம். துன்பத்தின் உச்சக்கட்டத்திலும் எவ்வளவு பொறுமையாக சாந்தமாக விளங்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தாய் மரியாவுக்காக உம்மை வாழ்த்துகிறோம். தன் மகன் குற்றம் செய்திருந்தாலும்
தண்டிக்கப்படும் பொழுது துயரம் தாங்க முடியாமல் ஒரு தாய் கதறுவார், தன் மகன் சார்பாகவே கூக்குரலிடுவார். ஆனால் தாய் மரியாவோ இதற்கு மாறுபட்டவர்கள். 112ஆம் திருப்பாடல் முன்னுரைத்துள்ளது போலவே தீமையான செய்தி எதுவும் அவரை அச்சுறுத்தவில்லை. அவரது இதயம் உறுதியாக இருந்தது, அவருடைய நெஞ்சம் நிலையாக இருந்தது. மரியன்னையை அச்சம் மேற்கொள்ளவில்லை. அதே முதிர்ச்சி எங்களுக்கும் வேண்டும். அம்மா, எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அன்னையின் பரிந்துரை ஆசிரியரை பெற்று, தந்தையே, அன்பு மக்களாக உம்மிடம் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.